பொதுவாகவே வைணவத்திலே இருக்கக்கூடியது நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஒரு மாணவர் ஒருவர் திருவரங்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே பாடம் படிப்பதற்காக பல முறை கேட்டு சென்றார். ஒவ்வொரு முறை அவர் சென்ற பொழுதும் ஆசிரியரோ நீங்க அடுத்த முறை வா அப்படின்னு அனுப்பி விடுவார். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, ஆசிரியர் ஒவ்வொரு தடவையும் இவர் போய் ஆசிரியருடைய இல்ல கதவை தட்டுகிறார். அந்த குருவோ உள்ள இருந்து யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்க, வெளியில் வந்திருக்கிற இந்த மாணாக்கராக வர வேண்டியவர் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் செத்த பிறகு வா என்று ஆசிரியர் உள்ளிருந்து குரல் சொல்லி அனுப்பி விடுகிறார். அதாவது நான் என்ற அகந்தை அழிந்த பின் வா என்பதுதான் அதோட பொருள். ஆக நான் அப்படின்னு இருக்கக்கூடாது, எப்போதுமே நாம் அப்படின்னு இருக்கணும், எண்ணம் இருக்க வேண்டும். இதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் கூட எம்பெருமானை கிருஷ்ணானுபவத்துக்கு அவனை அடைந்து ஆய்ப்பாடி வாசல்ல நிற்கும் பொழுது தூயமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுது, நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர நான் வந்திருக்கேன் என்று சொல்ல மாட்டார். எல்லே இளங்கிளியே பாசுரத்தில் சொல்லும் பொழுது கூட நானேதான் ஆயிடுக அப்படின்னு அந்த பெண் சொல்வது போல வரும். அப்படின்னா என்ன? இந்த பெண்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்கும். அந்த வாக்குவாதத்துல எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ, நீ வரேன்னு சொன்னியே வரலையே என்று அந்த பெண்கள் கேட்க, வராமல் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் எல்லாரும் வந்தாச்சா, என்ன மட்டும் குத்தம் சொல்லியேன்னு கேட்க, எல்லாரும் வந்தாச்சு, ஒன்னும் அப்படி தெரியலையே, அவ எட்டி பாக்குறா ஜன்னல் வழியா, அப்படி ஒண்ணு எல்லாரும் வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறா. வெளியில இருக்கிற பெண்களோ நீயே எண்ணிக்கொள், உன் வாய் எங்களுக்கு எப்பவுமே தெரியும் அப்படின்னு நீ ரொம்ப வாயாடின்னு அவர்கள் சொல்ல, உள்ள இருந்த பெண் நான் ஒண்ணும் இல்ல நீங்க தான் வாயாடி அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் அந்த வாக்குவாதம் துடுக்குத்தனமா நடக்கும்போதுதான் அந்த பெண் உணர்கிறாள், ஐயோ நான் இப்படி சொல்லக்கூடாதே, தவறுன்னு ஒண்ணு இருந்தா அதை நான் ஏத்துக்கணும், நல்லதுன்னு இருந்தா அதை நான் ஏத்துக்க கூடாது, அது ஒரு நல்ல பாகவத தன்மை இல்லையே அப்படின்னு தவறுகள் எல்லாம் நானேதான் ஆயிடுக அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி வரும். ஆக நான் செத்த பிறகு வா.